ஹலோ எவ்ரிவான், நான் தான் கோகுல். ஆல்ரெடி நம்ம நோட்டிஃபிகேஷனை பற்றி, அதாவது எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷனை பற்றி வீடியோ போட்டாச்சு. இப்போ இந்த வீடியோ எதுக்காகனா பிடபிள்யூடி கேண்டிடேட், அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கான டெடிக்கேட்டட் வீடியோ தான் இது. ஓகேவா? இப்போ நார்மலாக யாராவது இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகே, முதல்ல அவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அந்த அப்ரிவியேஷன்ஸ் ஒன்று வந்து கேசி, பிஎன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ரிவியேஷன்ஸை முதல்ல நம்ம என்ன எதுன்றதை பார்த்து வச்சுக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு எஸ்னா சிட்டிங்கு, எஸ்டினா ஸ்டாண்டிங்கு, டபிள்யூ வாக்கிங், பிஎன் பெண்டிங், ஆர்டபிள்யூ அப்படின்றது ரீடிங் ரைட்டிங், எஸ்சின்றது சீயிங், ஹெச் ஹியரிங், சி கம்யூனிகேஷன், கேசி நீலிங் க்ரௌச்சிங், எல்ன்றது என்னது லிஃப்டிங், எம்எஃப்னா மேனிப்புலேஷன், அதாவது கைகளை வந்து வச்சு இப்போது எழுதுறதெல்லாம் என்ன மேனிப்புலேஷன் வித் ஃபிங்கர்ஸ் தானே. அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம், சில பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸால் சம்டைம்ஸ் வந்து பார்க்க முடியாமல் அப்படி கூட இருக்கலாம். அதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து சில பேர் நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியா? ரைட், ஓகே, எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ வந்து வீடியோக்கு வந்து ஃபுல்லாகவே உள்ளே போயிடலாம். ஒரு டிசபிலிட்டியோட ஷார்ட் ஃபார்மையும் வந்து இது எல்லாத்துலேயுமே கொடுத்து வச்சுருக்காங்க. முதல்ல நம்ம போனோன்னா எம்டிஎஸ்க்கு என்னென்ன ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்லாம் தேவை, அதாவது இதெல்லாம் கண்டிப்பாக இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனது எஸ்ஸு, எஸ்டி, டபிள்யூ, பிஎன், ஆர்டபிள்யூ, எஸ்இ, ஹெச், சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது எஸ்னா என்னது சிட்டிங்கு, எஸ்டினா ஸ்டாண்டிங்கு, வாக்கிங்கு, என்னது பெண்டிங்கு, ஆர்டபிள்யூனா ரீடிங்கு, ரீடிங் அண்ட் ரைட்டிங்கு, எஸ்இனா என்னன்னு சொல்லியிருக்காங்க, சீயிங்னு சொல்லியிருக்காங்களா, எஸ் சீயிங்கு, ஹெச் ஹியரிங்கு, சீன்றது என்ன கம்யூனிகேஷன். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் தான் வந்து அவங்க நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. பி அப்புறம் எல், அதாவது சூட்டபிள் கேட்டகரி ஆஃப் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. இந்த வகையான டிசபிலிட்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றதான் இங்கே சொல்லியிருக்காங்க. முதல்ல நான் வந்து என்னோடய வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்றதை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக சரி ஓகே அந்த கதை வேண்டாம். பிஎல், பின்றது என்னது, பி பிளைண்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். எல்வி லோ விஷன்னு சொல்லுவாங்க, எல்வினா லோ விஷன், கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அடுத்து டி டெஃப், காது கேட்காமல் இருப்பாங்கள்ல, அவங்க கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணலாம். ஹார்ட் ஆஃப் ஹியரிங்னா என்னது, காது வந்து சரியாக கேட்காமல் இருப்பாங்க. ஓகேவா? கொஞ்சம் அந்த இது வந்து லோவாக இருக்கும், அவங்க கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணலாம். ஓஏ, பிஏ, ஓஎல், பிஎல், ஓஏ, பிஏ, ஓஎல், பிஎல், இதுக்கான அர்த்தங்கள்லாம் என்ன, ஒரு கை மட்டும் இருக்கிறவங்க, 2 கை இல்லாதவங்க, அதாவது இல்லாதவங்க இல்லை, தப்பு சொல்லக்கூடாது, அப்படி அஃபெக்ட் ஆனவங்க. ஓஎல் அப்படின்றது ஒரு லெக்கு வந்து அஃபெக்ட் ஆனவங்க, பிஎல்னா 2 லெக்கும் வந்து அஃபெக்ட் ஆனவங்க கண்டிப்பாக இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓஏஎல் சிபி, ஓஏஎல் அதாவது 1 arm அண்ட் 1 leg அஃபெக்டட், இவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எல்சி, எல்சினா என்ன அர்த்தம், எல்சினா எங்கே கொடுத்துருக்காங்க, எல்சினா லெப்ரோசி க்யூர் பண்ணவங்க, லெப்ரோசி இருந்தவங்க அவங்க க்யூர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். டிடபிள்யூ, டிடபிள்யூனா டிராஃபிசம், அதாவது கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருப்பாங்கள்ல, அவங்களும் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணலாம். ஏஏவி, ஏஏவினா என்ன, ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ், இப்போது ஆசிட் அட்டாக் நடந்தவங்க அந்த அவங்க எல்லாமே வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். எஸ்டி, எம்டிஒய்னு கொடுத்துருக்காங்க, மஸ்குலர் டயாஸ்ட்ராஃபி. மஸ்குலர் டயாஸ்ட்ராஃபின்றது ஒரு டிசீஸு, இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது என்னன்றது தெரியும். ஸோ அதனால் நம்ம ஒரு டிசீஸ்க்கு உள்ளேயும் போனால் அது பயாலஜி கிளாஸ் மாதிரி ஆகிடும், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சரியா? எஸ்டி அண்ட் எஸ்ஐ எங்கே கொடுத்துருக்காங்க, எஸ்டி அண்ட் எஸ்ஐ வித்தவுட் நியூரலாஜிக்கல் ஆர் லிம் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். சரி, எஸ்டினா என்னது, எஸ்டின்றது ஸ்பைனல் டிஃபார்மிட்டி இல்லைனா ஸ்பைனல் இன்ஜூரி. இப்போது ஸ்பைனல் இன்ஜூரி ஆனவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நியூரலாஜிக்கலாகவும் ஆர் லிம்ப், அதாவது கை ஆர் கால் ஏதாவது ஒரு டிஸ்ஃபங்க்ஷன் இருந்தாலோ அவங்க என்னது அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? அப்புறம் ஏஎஸ்டி, ஏஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்,
ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், அதாவது ஆட்டிசம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணலாம். ஆனால் அதுக்கே வந்து உள்ளே வந்து கேட்டகரிஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்போடி, அதாவது மைல்டு மாடரேட், இவங்கெல்லாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். சரியா, இதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரியா, நீங்கள் எம்ஓடியா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐடி எஸ்எல்டி எம்ஐ, அதாவது ஐடின்றது என்னது? ஐடினா இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, எஸ்எல்டினா ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, எம்ஐனா மென்டல் இல்னஸ். இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணலாம். மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இன்வால்விங் A to D above அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏலேருந்து டி வரைக்கும் கூட இருக்கக்கூடிய இதில் வந்து நிறைய பேருக்கு லோ விஷனாகவும் இருக்கலாம், கொஞ்சோண்டு காது கேட்காமலையும் இருக்கலாம். இவங்க எல்லாருமே ஒரு குறைபாடு மட்டும் இல்லாமல் மல்டிபிள் குறைபாடு இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. ஹவல்தாரில் இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க ஹெச்ஹெச். ஸோ இப்போ இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு டைம் ஆகிடும், கடுப்பாயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதோட கம்பேர் பண்ணி பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க. சரியா, ஓகே. நெக்ஸ்ட்டு, த கேண்டிடேட் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி மே நோட் தட் தே மஸ்ட் செலக்ட் த அப்ரோப்ரியேட் பிடபிள்யூடி கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட சப் கேட்டகரியை நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அதாவது நீங்கள் ஓஹெச்ஆ, ஹெச்ஹெச்ஆ, விஹெச்ஆ, இல்லை வந்து நிறையா இருக்குல்ல. ஸோ அதில் நீங்கள் என்ன டிசபிலிட்டியோ அதை நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணி ஆகணும். அதுதான் சொல்கிறாங்க, வைல் ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஸ் பர் தேர் சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி. இப்போது உங்களோட சர்டிஃபிகேட்டில் ஓஹெச்னு இருந்துட்டு நீங்கள் ஹெச்ஹெச்னு வந்து போடக்கூடாது. அதில் என்ன இருக்கோ அதை தான் வந்து நீங்கள் போடணும். சரியா, நோ சப்சிக்வெண்ட் சேஞ்சஸ் ஆஃப் பிடபிள்யூடி கேண்டிடேட், ஹைலைட் பண்ணுவோம். No subsequent change of PWD subcategory will be allowed under any circumstance அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒன்று சேஞ்ச் பண்ணிவிட்டு இல்லை நான் வந்து மாற்றணும் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணக்கூடாதுன்றதை சொல்லியிருக்காங்க. சரியா, இது எல்லாத்துக்குமான சர்டிஃபிகேட்டை நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சுருக்கணும். நீங்கள் எக்ஸாமுக்கு போகிற டைமில், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைமில், இது எல்லா டைம்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட அந்த டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் காமிச்சே ஆகணும். சரியா, ஓகே. அதுதான் சொல்லியிருக்காங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த டைம்லலாம் இஃப் ஏதாவது ஒரு ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸாம்லேருந்து கேன்சல் செய்யப்படுவீங்க. ஹைலைட் ஆக மாட்டுது. ஐயோ, ஹைலைட் ஆச்சுன்னா ஓகே. One minute. ஓகே, ஹைலைட் ஆச்சுன்னா அது இன்னும் சிஸ்டம் ஒரு மாதிரி பண்ணுது. சரி, ஓகே. இட் மே பி நோட்டட் தட் டைப் ஆஃப் டிசபிலிட்டி ஆர் டிசபிலிட்டி சச்சஸ் ஆர் இண்டக்டட் அட் நோட்டிஃபிகேஷன் ஓகே இஷ்யூடு பை, அதெல்லாம் வந்து என்னது, அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டி வந்து இஷ்யூ பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா, சரி, வேறு எதுவுமே வந்து பெருசாக எதுவும் சொல்லலை. ஓகே. நெக்ஸ்ட்டு, ப்ரொவிஷன் ஆஃப் காம்பன்சேட்டரி டைம் அண்ட் அசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்கிரைப். காம்பன்சேட்டரி டைமிங் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. காம்பன்சேட்டரி டைமிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா, அந்த எக்ஸாம் இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், 15 நிமிஷம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. 15 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. நீங்கள் எந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கனாலும் 15 மினிட்ஸுன்றது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதுதான் இந்த காம்பன்சேட்டரி டைம்ன்றது. நெக்ஸ்ட்டு, அசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்கிரைப், அதை பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் அனெக்ஷர் 1 அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணும். ஓகேவா, இன் கேஸ் ஆஃப் ரிமைனிங் கேட்டகரிஸ் ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் ஸ்கிரைப் will be available only on the production of a certificate at the time of examination to effect that the person concerned that has physical limitation to write scribe is essential to write examination on his behalf.
ஓகேவா? ஸோ நான் சொன்னது தான் சொல்லியிருக்காங்க, எல்லா இதுவும் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் வந்து இவங்களுக்கு ஸ்க்ரைப் எசென்ஷியலாக இல்லையா அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லுவாங்கன்றது. சரியா? ஓகே. ஃப்ரம் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், சிவில் சர்ஜன், மெடிக்கல் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் எ கவர்மெண்ட் ஹெல்த் கேர் சர்வீஸ் இன்ஸ்டியூஷன். அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டுன்றது யாராலலாம் வந்திருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிஎம்ஓ, சிவில் சர்ஜன், மெடிக்கல் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் கவர்மெண்ட், இவங்க கிட்டேருந்து வந்து அந்த அனெக்ஷர்லேருந்து வாங்கணும். உங்ககிட்ட சப்போஸ் அந்த எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அனெக்ஷர் 1, அனெக்ஷர் 1ன்றது இதுதான். சர்டிஃபிகேட் ரிகார்டிங் ஃபிசிக்கல் லிமிட்டேஷன். இதை நீங்கள் வந்து கொடுத்தாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. இன்கேஸ் த கேண்டிடேட் ஆப்ட்ஸ் ஃபார் இஸ் ஓன் ஸ்க்ரைப், அவங்களோட ஓன் ஸ்க்ரைப் அவங்க கொண்டு வர டைமாக இருந்ததுன்னா அவங்களோட குவாலிஃபிகேஷன், அதாவது நமக்கு பதிலாக இன்னொருத்தவங்க எழுதுவாங்கள்ல, அவங்களோட குவாலிஃபிகேஷன்றது நம்மளோட அந்த டிசேபிள்டு பர்சனுக்கு விட ஒரு ஸ்டெப்பு கம்மியான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ 1 ஸ்டெப் பிலோ த குவாலிஃபிகேஷன் ஆஃப் த கேண்டிடேட் டேக்கிங் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஒரு ஸ்டெப்புக்கு வந்து கீழே இருக்கணும். த கேண்டிடேட் ஆப்டிங் ஃபார் ஓன் ஸ்க்ரைப் ஷால் பி ரெக்வயர்டு டு சப்மிட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஓன் ஸ்க்ரைப் அட் த டைம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஆஸ் பர் ஃபார்ம் அனெக்சர் 2. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ஸ்க்ரைபாக போகிறவங்க என்ன பண்ணுங்கள், அந்த அனெக்சர் 2ன்ற அந்த ஃபார்ம் இதோ இங்கே இருக்கும், அந்த அனெக்சர் 2, இந்த அனெக்சர் 2வை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி அவங்க வந்து அந்த ஓட்டர் ஐடிலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோ ஐடி, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அனெக்சர் 2 இது. அனெக்சர் 2A இது லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் ஸ்பெசிஃபை டிசபிலிட்டி கவர்டு த டெஃபினிஷன் ஆஃப். ஓகே, ஸோ இந்த 2 ஃபார்மே வந்து ஃபில் பண்ணிவிட்டு போங்க, ஏதாவது ஒன்று கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தட் கேண்டிடேட் வில் வித் டிசபிலிட்டிஸ் எலிஜிபிள் ஃபார் ஸ்க்ரைப் ஆஸ் பர். ஓகே, ஆப்டிங் ஓன் ஸ்க்ரைப். ஓகே, ஃபோட்டோ ஐடி. ஓகேங்க, இதில் வந்து ரொம்ப பெருசாக எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு காம்பன்சேட்டரி டைம் வந்து 20 மினிட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் 15 மினிட்ஸ்னு சொல்லியிருந்தேன், 20 மினிட்ஸாக மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு. இப்போ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம். ஒரு சில டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு எக்ஸப்ஷன்றது உண்டு. இப்போது ஹெச்ஹெச் இருக்கிறவங்க, அதாவது ஹார்ட் ஆஃப் ஹியரிங் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸப்ஷனும் கிடையாது. ஓஏ இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வந்து பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இந்த 2த்துக்கும் வந்து எக்ஸப்ஷன்றது கிடையாது. ஆனால் ஓஎல்க்கும் ஓஏஎல்லுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன் இருக்குது. எல்சிக்கும் எக்ஸப்ஷன் இருக்குது. எல்சினா லெப்ராசி க்யூர்டு. இவங்களுக்கு வந்து நடக்கிறதுல மட்டும் ஹைட்டு அப்புறம் செஸ்ட்டு நடக்கிறது பார்ப்பாங்க. ஹைட்டு செஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இந்த ஓஎல்லும் ஓஏஎல்லும் எல்சியும் நடக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் வந்து கொடுப்பாங்க. சரியா? ஏஏவிக்கு நோ எக்ஸப்ஷன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏஏவினா ஆசிட் அட்டாக்ட் விக்டமா, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸப்ஷனும் கிடையாது. நீங்கள் எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்து தான் ஆகணும். சப்போஸ் இப்போது அந்த ஆசிட் அட்டாக் ஆனவங்க ஏதாவது ஒரு அவங்களால வந்து நடக்க முடியாத ஏதோ ஒரு எலும்பு சம்மந்தப்பட்ட இல்லை அந்த மாதிரியான ஏதாவது டிசபிலிட்டி இருந்ததுன்னா அவங்க வந்து எக்ஸப்ஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எம்டி இன்வால்விங் அபோவ் கேட்டகரிஸ். ஹெச்ஹெச் எம்டினா மல்டிபிள் டிஸார்டர் சொன்னிருந்தேன்ல. ஸோ மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் ஹெச்ஹெச், ஓஏ, ஓஎல், ஓஏஎல், அப்புறம் எல்சி, ஏஏவி, இது எல்லாத்துலேயுமே கலந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக எக்ஸப்ஷன்றது தருவாங்க. ஓகேவா? ஓகே, எக்ஸப்ஷன்ஸ் உங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து அவங்களால நடக்க முடியலன்ட்டு சர்டிஃபை பண்ணால் தான் என்ன பண்ணுவாங்க, நடக்க விட மாட்டாங்க. சரியா? இது வந்து அவங்களே இருப்பாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ஏ ஓகே சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ஏ கவர்மெண்ட், அதாவது என்னென்னா இவங்களால் நடக்க முடியாதுன்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்கணும். சரியா? சாரி, வெரி சாரி, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். த கேண்டிடேட்ஸ் ஹூ விஷ் டு அவைல் எனி ரிலாக்ஸேஷன் இன் பிஎஸ்டி த ரெக்வசைட் டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட் பி கேரிடு பை தெம் வைல் அப்பியரிங் ஃபார் பிஇடி ஆர் பிஎஸ்டி. இப்போ ஏதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க, உங்களுக்கு வந்து அந்த நடக்கிறதுல ஏதாவது ஒரு இது வேணும்,
எக்ஸம்ஷன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், டாக்குமெண்ட்ஸை கேரி பண்ணணும். எக்ஸப்ஷன் இல்லைனாலும் கேரி பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா அவங்க எப்படி கேட்பாங்க என்ன எதுனே தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட அந்த டிசபிலிட்டி டாக்குமெண்ட்ஸை எப்பயுமே கையிலே வச்சுக்கோங்க. உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். நானும் ஒரு சில ஸ்க்ரைப் வந்து எழுதியிருக்கேன், 2-3 தடவை எழுதியிருக்கேன். பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து அவங்க வச்சுருப்பாங்க, எதுவுமே மிஸ் ஆகாது. ஓகேங்க, இவ்வளோ தான் வந்து மொத்த இன்ஃபர்மேஷனுமே. ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கையில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த கேட்டகரியில் என்னென்ன கேட்டகரிலாம் வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியுன்றதை பாருங்கள். ஸ்க்ரைபுன்னு ஒருத்தவங்க கூப்பிட்டு வருவீங்க, கரெக்டாக? அவங்களுக்கு வந்து அந்த அனெக்ஷர் 2வையும் 2ஏவையும் கொடுங்க. ரெண்டுத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு போயிட்டோம், சரியா? இஃப் அதில் எது கேட்குறாங்களோ அதை வந்து எடுத்துக்கிட்டோம், இல்லைனா ஒன்று வேஸ்ட்டாக போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது முடியல, உங்களுக்கு இந்த மாதிரி நடக்க முடியல, இந்த மாதிரி டிசேபிள்டாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், முன்னாடி இதுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இவ்வளோ தான் சொல்லணும்னு நினச்சேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தமிழில் வந்து இதுக்கு வீடியோ யாரும் பெருசாக போடல. சரி, நான் வந்து ஒரு ஸ்க்ரைபாக நான் போகும்போது நான் வந்து தேடி பார்த்தேன், எனக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கல. அப்போவே வந்து எனக்கு இந்த தாட் இருந்தது, கண்டிப்பாக வந்து செப்பரேட்டாக இவங்களுக்குன்னு ஒரு வீடியோ போடணும். அப்போ தான் வந்து இப்போ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குன்னு அப்ளிகேஷன் போடுறவங்க ஸ்க்ரைபாக போகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அதை எடுத்தேன், சரியா? சரிங்க, இதுக்கு வந்து லைக்கு ஷேர்லாம் கேட்க மாட்டேன். ஆனால் வந்து ஷேர் வந்து கண்டிப்பாக நான் கேட்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணால் தான் வந்து போய் சேரும். அதுக்காக தான் தவிர வேறு எதுவுமே இல்லை, சரியா? தேங்க்யூ.